இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை செவிகொடார். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அதாவது எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை தேவன் உண்மையில் கேட்கிறார். அவர் அதற்கான பதிலை தருகிறார். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை தேவன் கேட்க மாட்டார், எங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். அது எந்த சந்தர்ப்பமாக இருக்கிறதென்றால், எங்களுடைய இருதயங்களில் ஏதும் அக்கிரம சிந்தைகள் இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் எங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க போகிறது இல்லை. அதைத்தான் இந்த வசனம் சொல்லியிருக்கு. எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமாக இருந்தால் தேவன் எங்களுக்கு செவி கொடார். அவர் ஜெபங்கள் விண்ணப்பங்களில் மாத்திரமல்ல, சாதாரணமாக நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கூட தேவன் எங்களுக்கு செவி கொடுக்காமல் விட்டு விடுவார். ஆகையால் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் தேவன் எங்களுக்கு செவி கொடுக்க வேணுமாக இருந்தால், தேவன் எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தர வேணுமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் எந்த விதமான அக்கிரம சிந்தையையும் கொண்டிருக்க கூடாது. உதாரணமாக, எங்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அவர்களுக்கும் தீங்கு விளைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தீமையை நன்மையால் வெல்லு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகையால் எங்களுடைய ஜெபங்களில் எங்களுக்கு யாரும் தீமை செய்திருந்தால் அவர்களுக்கு நாங்கள் நன்மையை நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய எந்த வகையிலும் அவர்களுக்கு தீங்கு விளைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி எங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமாக இருந்தால் தேவன் எங்களுக்கு செவி கொடார். ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயங்களை சுத்தமாக வைத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். Have a wonderful day.